Good morning students. Today we will see the current affairs analysis dated 1st May 2020. So these are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, plasma therapy is no silver bullet. ஸோ இந்த ஆர்டிக்கிள் ஹிந்துவோட எடிட்டோரியல் பேஜில் வந்த நியூஸ். ஸோ எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாஸ்மா தெரப்பின்னா என்னென்னு சொல்லிடுறேன். அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் இன்றைக்கி. ஸோ ஒழுங்காக ப்ராப்பராக அத்தன்டிகேஷன் பண்ணாமல் ஸோ யூ ஆர் டூயிங் சம் ட்ரீட்மெண்ட் தென் இட் வில் அஃபெக்ட் தி ஹியூமனிட்டி அப்படின்றது தான். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ மும்பையில் ஒரு பேஷண்ட்ஸ் இறந்து போயிருக்கிறதுக்கான ரீசனும் கூட. 53 years old person when while doing plasma therapy he died. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்ல வருதோ அதான் இப்போ ரியாலிட்டியில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ பிளாஸ்மா தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ COVID-19 பேஷண்ட்ஸ் இப்போது அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் வைரஸ் பேத்தோஜன்ஸ்னால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸை வந்து ட்ரீட் பண்ணி அவங்க வந்து ரெக்கவர் ஆகும்போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கும். COVID-19 பேத்தோஜன் அப்படின்றப்போ ஸோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் COVID-19க்கு எதிராக இருக்கும். ஸோ அவங்க கிளியராகி வந்த பர்சன்கிட்டேருந்து அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து இன்ஃபெக்டடாக இருக்கக்கூடிய COVID-19 இன்ஃபெக்டடாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ COVID-19 வந்து கொல்லப்படும் அப்படின்றது தான். ஸோ நம்மளோட தியரட்டிக்கல் அண்ட் தென் சயின்டிஃபிக்கல் அப்ரோச். ஆனால் அது வந்து கிளினிக்கல் ட்ரையலில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா வெரி லெஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து கேரளா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டெல்லி கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் டூயிங். மகாராஷ்டிரா ஃபெயில் ஆகிருக்காங்க பண்ணுறதுல. அதனால தான் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஸோ அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் மீன்ஸ் ஸோ நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ். அவங்க ஸ்டேட்டோட ரைட்ஸில் தலையிட முடியாது. எனிவே ஸோ தே ரெக்கமெண்டட் நாட் டு யூஸ். சரியா? ஸோ இதான் அந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எதனால் அது ஸ்டாப் பண்ணப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ மெடிக்கல் எத்திக்ஸ் டு நாட் ஹார்ம் டு அதர்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இன்னொரு பர்சன் அந்த ட்ரீட்மெண்ட்னால சாகிறது நம்ம ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி லங் இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இச்சிங் வர்றதுக்கு, ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் பிளாஸ்மா தெரப்பி இஸ் நாட் அ சில்வர் புல்லட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தென் நீட் ஃபார் த ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ். ஸோ அது நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க இல்லையா எக்கனாமிக்ஸுக்கு, ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த அபிஜித் முகர்ஜி கொடுத்தாங்க. அவர் என்னன்னா ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் இன்னும் சில விஷயங்களும் கொடுத்தாங்க. ஸோ மெயினாக அதில் என்ன ரெக்கமெண்டேஷனா ரேண்டமைஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5% வாஸ் ட்ரீட்டட் வித் நியூ மெடிசின், another 5% வாஸ் நாட் ட்ரீட்டட் வித் எனி மெடிசின். ஸோ இப்போது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரெக்கவர் ஆகுது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறாங்க கம்பேரிங் டு த அதர் 5% வாஸ் நாட் ட்ரீட்டட் வித் த சேம் ட்ரக். அப்போது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறது தான் ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மெடிக்கல் கேட்டகரியில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரியான தெரப்பி பண்ண முடியும். ஆனால் இப்போ பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் டு அதர் ஆப்ஷன்ஸ் இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது ஆக்சிஜன் தெரப்பி இருக்குது, ஆன்டிவைரல்ஸாக இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த கேட்டகரி தான். ஸோ மெயினாக நான் உங்களுக்கு சொன்னேன் பிளாஸ்மா தெரப்பியை பொறுத்த வரைக்கும் நவ் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் COVID-19. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிக்கிள் இப்போ ரியாலிட்டியில் வந்திருக்கிறது மும்பையில் நடந்த அந்த COVID-19 பிளாஸ்மா தெரப்பி பண்ணும்போது நடந்த டெத். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ரியாலிட்டி கேட்டகரியில், இந்த ஆர்டிக்கிளோட ரியாலிட்டி கேட்டகரி நான் சொல்கிறது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹேவ் டு நோ அபவுட் தி பிளாஸ்மா தெரப்பின்னு என்னென்னு தெரியணும். So what are the defects without getting proper authentication, proper authorization இல்லாமல் ப்ராப்பர் ஸ்டடி இல்லாமல் யூஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் உருவாகும், மெடிக்கல் எத்திக்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத யூ ஹேவ் டு நோ ஃப்ரம் திஸ். தென் செகண்ட் நியூஸ் வந்து அகெயின் ஃப்ரம் த எடிட்டோரியல் பேஜ். ஸோ a pandemic patent pool needed அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பேட்டன் ரைட்ஸ் மிகப்பெரிய இஷ்யூஸாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி மெடிசன்ஸ் தயாரிச்சிட்ருக்காங்க. COVID-19 இருக்கட்டும், இல்லை வேறு பேண்டமிக் டிசீஸுக்காக இருக்கட்டும், இல்லை நார்மல் டிசீஸுக்காக இருக்கட்டும். ஸோ எல்லா கம்பெனிஸும் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கிடுறாங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்டகரியில். அப்போது டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்றப்போ 10 years they are getting the patent rights. Developing countries category அப்படின்றப்போ 10 years they are getting patent rights. அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்றப்போ 20 years they are getting patent rights.
இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்ற கேட்டகரியில் ஸோ வி ஆர் டூயிங் சம் ஜெனரிக் மெடிசின் தயாரிக்கிறதுக்கான இந்த மாதிரி பேண்டமிக்காக இருக்கட்டும், ஹெச்ஐவி, இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் லைக் சுச்சுவேஷன்ஸில் வி ஹேவிங் எ சொல்யூஷன் கால்ட் அஸ் கம்பல்சரி லைசன்சிங். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் பாதிக்கப்படுறாங்க. அது ஒரு எதிர் தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள். ஸோ அதனால் ஒரு பேட்டன் பூல் ஒன்று க்ரியேட் பண்ணப்படணும். சம்டைம்ஸ் தெர் இஸ் அ நீட் ஃபார் லைக் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஃபார்முலாஸை கொடுக்குறதில்ல இந்த மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் அப்புறம் க்ரீன் பேட்டன்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ லைக் நமக்கு மெடிசின்ஸ் வந்து ஏழைகளுக்கு கம்மியான ரேட்லேயோ இல்லை அஃபோர்டபுள் ரேட்லேயோ இல்லைனா ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் இதில் பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் ஓவர் பேட்டன் ரைட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் வந்து பேட்டன் ரைட்ஸை வந்து ஒழுங்காக இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நிறைய கம்பல்சரி லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே. ஸோ இதுதான் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் அதிகமாக உருவாகும். ஸோ அதை தடுக்கிறது கவர்மெண்ட் ஹேவ் டு கிரியேட் அ சொல்யூஷன், ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் அப்படின்றது. அதுக்கு தான் இந்த பேட்டன் பூல் அப்படின்ற கேட்டகரி. ஸோ எல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய விஷயங்கள் சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி மூலமாக மெயின்டைன் பண்ணப்படணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரியான லைக் பேண்டமிக் சிச்சுவேஷன், எபிடமிக் டிசீஸ் அவுட்ரேக் ஆகும்போது இந்த பேட்டன் பூலில் இருந்து இவங்களோட ஆத்தரைசேஷன் மூலமாக கம்பல்சரி லைசன்சிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்போ நோவார்டிஸ் ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ட்ரக்குக்கு. ஸோ இப்போ ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது, தெர் இஸ் அ கேன்சர் அவுட்ரேக் ஆகுது அப்படின்றப்போ நோவார்டிஸோட ட்ரக்கை வந்து கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக, நோவார்டிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனியோடது. ஸோ அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனிக்கு அதே ஃபார்முலாவில் அதே மெடிசனை வித்தவுட் நோவார்டிஸ் லேபிள், அவங்களோட காப்பிரைட்ஸ், அவங்களோட நேம் இல்லாமல் ஸோ ஜெனரிக் மெடிசன் தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்தியா அலோவ் பண்ண முடியும். அதன் மூலமாக 2 lakhs 3 lakhs விற்கக்கூடிய மருந்து வந்து வித் லைக் 1000 rupees 10,000 rupees கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வித்தவுட் ஸோ பிராண்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இதான் அதோட பெனிஃபிட். ஸோ அதுக்கு வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்படி அலோவ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஏழைகளுக்கும் அஃபோர்டபுள் லைக் வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் வில் பி அவைலபிள். ஸோ இந்தியா மேலே டெவலப்டு கண்ட்ரிஸ் ஏன் அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க? ஸோ எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இருக்கட்டும், மெயின் ரீசன் வந்து நம்ம அதிகமான ஜெனரிக் மெடிசன் தயாரிச்சிட்ருக்கோம் கம்மியான ரேட்டில். அதிகமான நாடுகளுக்கு ஆஃப்ரிக்கன் சப் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் பி ஹெல்ப்ட் ஃபார் யூஎஸ் நவ் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். ஸோ மெடிசன் நம்ம கொடுத்தோம். ஜெனரிக் மெடிசன் கேட்டகரியில் தான் இந்தியாவில் அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் தேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்மனன்ட் மிஷன் டு யுனைடெட் நேஷனோட பெர்மனன்ட் சையத் அக்பருதீன் வந்து ரிட்டையர்ட் ஆனதை நான் எஸ்டர்டே நியூஸில் கவர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறதா அவன் சொன்னேன். டிஎஸ் திருமூர்த்தி வந்து பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யூஎன் அப்பாயின் பண்ணப்பட்டு ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூஎன் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வியன்னா கன்வென்ஷன் கேட்டகரியில் ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை போய் சொல்கிறது, இந்தியாவோட டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்தியாவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அம்பாசிடர் நம்ம அப்பாயின் பண்ணுறோம். இவர் மட்டும் இல்லை, இவர் கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டெலிகேட்ஸ் 8 இந்தியன் டெலிகேட்ஸ் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரலாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெலிகேட்ஸ் வந்து யுனைடெட் நேஷனுக்கு போனது 1946 அந்த டைம் பீரியடில் வென் வி ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் இல்லையா. ஸோ அதில் ஆர்காட் ராமசாமி முதலியார் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஹன்ஷா மேத்தா, லக்ஷ்மி என் மேனன், விஜயலட்சுமி பண்டிட், ஷி பிகம் தி ஃபஸ்ட் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக மாறினாங்க. ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. எலெக்டட் அஸ் அ பிரசிடெண்ட் ஃபார் யுனைடெட் நேஷன் ஜெனரல், ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட். சரியா? அப்புறம் 1945 அது உருவாக்கப்படும்போது வி ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர். நம்ம அதனால் வி ஹேவிங் த ரைட்ஸ் லைக் அதுவும் நான் உங்களுக்கு நேற்றுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லும்போது யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம 1/6 வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்கும். ப்ளஸ் யுனைடெட் நேஷன் உருவாகும் போது வி ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ வி ஆர் த ப்ரையாரிட்டி ரைட்ஸ், ப்ரெரோகேட்டிவ் ரைட்ஸ் டு கெட்
பர்மனெண்ட் மெம்பர்ஷிப், அதான் அந்த ஆர்டிக்கிள். ஸோ ஆர்காட் ராமசாமி முதலியாரை பொறுத்த வரைக்கும் இஸ் அ ப்ராமினென்ட் லாயர், ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தார். யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் 1946 ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக, அப்புறம் டபிள்யூஹெச்ஓவில் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனாக இருந்தார். அப்புறம் யுனெஸ்கோவோட சேராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் ஹன்சா மேத்தா வந்து சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தவங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர். தென் பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஃபஸ்ட் உமனாக இவங்க எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அவங்க இந்தியாவோட டெலிகேட் ஹெட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் லக்ஷ்மி மேனன் ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸோட ஃபவுண்டர். அண்ட் தென் யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் உமன் அண்ட் மென் அப்படின்ற விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. தென் விஜயலட்சுமி பண்டிட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யுனைடெட் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக, ஃபஸ்ட் உமன் பிரசிடெண்ட்டாக இவங்க இருந்தாங்க 1953. தென் ஃபோர்த் ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 54 பற்றி. ஆர்டிக்கிள் 54 இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி பிரசிடெண்ட்ஸ் எலெக்ஷனோட எலக்ட்ரல் காலேஜை பற்றி பேசுது. ஸோ ஒரு பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னா ஓட்டிங் மெம்பர்ஸ். இந்த ஓட்டிங் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி போத் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லமெண்ட் and elected members of the legislative assemblies of the state including Delhi and Puducherry. ஆனால் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இந்த ஹவுசஸில் வர மாட்டாங்க. ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாமினேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து வில் நாட் டேக் பார்ட் இந்த எலெக்ஷன். இந்த 2 கேட்டகரி பீப்புளும் வர மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த நியூஸில் வந்திருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் now became the union territory and having the legislative assemblies. ஸோ இப்போ 3வது யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டெல்லி புதுச்சேரிக்கு அப்புறம் யூனியன் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிரசிடெண்டோட எலெக்ஷன் பார்ட்டில் வருவாங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். இங்கே ஆர்டிக்கில் கிளைம் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ 54th ஆர்டிக்கிளில் டெல்லி அண்ட் புதுச்சேரியை வந்து 1992 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக டெல்லி அண்ட் புதுச்சேரி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 13 ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அது உருவாக்கப்படும் போது அந்த ஆர்டிக்கிள் கண்டென்ட் 239 பற்றி நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வரும். அப்போ ஸோ அந்த கேட்டகரியில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் மெம்பர்ஸுக்கும் எலக்ட்ரல் காலேஜ் they will also come under the electoral college of the president of India அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. எனிவே we have to wait and see. Then 5th நியூஸ் வந்து erosion in the Ladakh and Sanskar range area, Sanskar river area. ஸோ சான்ஸ்கர் ரிவரோட ஒரிஜினேஷன் வந்து லடாக் ஏரியா, இந்த ஏரியாவில் வரும். இங்கேருந்து இட்ஸ் ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி ஆஃப் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் ரிவர். ஸோ சான்ஸ்கர் ரேஞ்ச். ஸோ இது வந்து மெயினாக வந்து மான்சூன் டைம் பீரியடில் இதோட ஃப்ளோ வந்து பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் அ பெரினியல் ரிவர் டூ, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு வாதியா இன்ஸ்டியூட் லைக் ஹிமாச்சலில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க இதோட ட்ரெயின். ஸோ அவர் ஸ்டடி பண்ணும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப எரோஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கு. லடாக் ஏரியாவாக இருக்கட்டும். ஸோ லடாக் இஸ் கோல்டு டெசர்ட் ஏரியா. ஸோ அங்கே சாயில் வந்து ரொம்ப லைக் ரொம்ப ஒட்டுத்தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளோ ஆஃப் எரோஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதை எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டோகிராஃபின்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த லேயர், செடிமெண்ட்ஸோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வச்சு படிக்கிறாங்க. அப்புறம் ஆப்டிக்கல் ஸ்டிமுலேட்டட் லுமினிசன்ஸ், ஒரு குவாட்டர்னரி பீரியட் டைம் பீரியடில் அங்கே இருக்கக்கூடிய சாயில்ஸ் வந்து லைட் எக்ஸ்போஸ் எப்போ இருந்திருக்கு அப்படின்றது அதை வச்சு படிக்க போகிறாங்க. அப்புறம் ப்ரொவனன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றப்போ செடிமெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மண் கலவைகளை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட எபிலிட்டி, ஸோ டைம் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் ஸ்டாண்டு, ஸோ ஸ்டாண்ட் பாடிஸை பற்றி படிக்கிறது. ஸோ அதோட பேரண்ட் ராக்கை பற்றி படிக்கிறது. ஸோ அது பண்ண போகிறாங்க. ஃபைண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ரொம்ப லைக் செடிமெண்ட் எரோஷன்ஸ் அதிகமாகுது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. டீக்ளேஷனேஷன் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். நீங்கள் சான்ஸ்கர் ரிவேஜ் அண்ட் இண்டஸ் வாட்டர் ரிவர் சிஸ்டத்தை பற்றி கிளியராக படிச்சிங்கன்னா போதும் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். தென் ஜென் ஔஷதி சுகம் மொபைல் ஆப். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது கோவிட்-19 சுச்சுவேஷனில் இந்த ஆப் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திராவை வந்து உங்களுக்கு லொக்கேட் பண்ணி கொடுக்கும் ஜியோ மேப்பிங் மூலமாக. ஸோ ஜிபிஎஸ் மூலமாக யூ வில் கெட் அ லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஜன் ஔஷதி
பாரதிய ஜன்ஓஷி கேந்திரியா பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன ஜெனரிக் மெடிசன் கேட்டகரி, ரொம்ப சீப்பான மெடிசின்ஸ் வித்தவுட் எனி லேபிள், யூ வில் கெட் தி மெடிசன் ஃப்ரம் தி ஷாப். எப்படி நீங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க வித்தவுட் லேபிள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஜெனரிக் மெடிசன் கேட்டகரியில். கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொடுக்குது. இது வந்து லைக் இப்போது 100 rupees மெடிசன் வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் லட்சக்கணக்கான மெடிசன்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் இருக்கும். இது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பியூரோ ஆஃப் ஃபார்மசி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி. WHO நார்ம்ஸ் அடிப்படையில் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தான் இதை இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஆரம்பிக்கிறது யார் வேணால் ஆரம்பிக்கலாம், டாக்டர்ஸ் ஆரம்பிக்கலாம், ஸோ ஃபார்மசிஸ்ட் ஆரம்பிக்கலாம், என்டர்பிரனர்ஸ் ஆரம்பிக்கலாம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆரம்பிக்கலாம், NGOs, சேரிட்டபிள் ட்ரஸ்டஸ். கவர்மெண்ட் வந்து இதை தொடங்குறதுக்கு 2.5 lakhs கொடுப்பாங்க. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னு பேர் இதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல். தென் செவன்த் நியூஸை பொறுத்தவரை இட்ஸ் மேக்னெட்டோஸ்பியர் அண்ட் இட்ஸ் டைனமிக்ஸ். ஸோ அதோட ஸ்டடி பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மேக்னெட்டோஸ்பியர் ஏரியாவில் சேட்டலைட் இருந்துச்சுன்னா அதோட சேட்டலைட்டோட ஃபங்க்ஷன் அதை ஸ்டாப் பண்ணும். தட்ஸ் த ரீசன். ஸோ முதல்ல மேக்னெட்டோஸ்பியர்னால் என்னென்னு சொல்லினா, ஸோ யூ பீப்புள் நோ அபவுட் தி எர்த்தோட இன்னர் பார்ட்டில் கோர் இருக்குது, தட் இஸ் நைஃப், நிக்கல் அண்ட் லைக் ஃபெரஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதிலேருந்து அது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குனாலே உங்களுக்கு நார்த் சவுத் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பேர் தான் மேக்னெட்டோஸ்பியர், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ யூ கேன் see here இது இந்த மேக்னெட்டோஸ்பியர். ஸோ இட் வில் பெண்ட் பவுஷாக்னு பேர். ஃபஸ்ட்டு சோலார். ஸோ சூரியனை பொறுத்த வரைக்கும் சோலார் விண்ட் அதிகமாக அவங்க லைக் பிளானட், சோலார் பிளானட் ஏரியா, அந்த பிளானட்ரி ஏரியா ஃபுல்லாக அடிக்கும். இந்த சோலார் விண்ட் அதிகமாக அடிக்கிறதுனால இட் இஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியரை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். அதனால தான் எந்த ஒரு பிளானட்டுக்குமே அட்மாஸ்பியர் கிடையாது எக்ஸப்ட் எர்த். எர்த்துக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, எர்த்தோட கோர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நிக்கல் அண்ட் ஃபெரஸ், அந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா எர்த்தை இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த பவுஷாக் ஏரியா, ஸோ அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சோலார் விண்ட்ஸ் வந்து உங்கள் எர்த்தோட அட்மாஸ்பியரை தாக்காமல், இது தாக்காமல் தடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் எர்த் வந்து ஸ்டில் இட் இஸ் லைக் சர்வைவிங் வித் அட்மாஸ்பியர் அண்ட் தென் யூ பீப்புள் ஆர் ஹேவிங் ஸோ லைக் ஆக்சிஜனாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்வைர்மெண்ட் சஸ்டைனபிள் லைக் என்வைர்மெண்ட் வந்து பாதுகாக்கப்படுது இது ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதுனால. ஸோ அதை பற்றியான ஸ்டடி தான் பண்ணுறாங்க. ஸோ பவுஷாக், மேக்னெட்டோஸ்டெத், மேக்னெட்டோபாஸ், நார்தர்ன் டெயில் லோப், சதர்ன் டெயில் லோப், பிளாஸ்மோஸ்பியர், சோலார் விண்ட், இதை பற்றியான ஸ்டடீஸ் தான் பண்ண போகிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சேட்டலைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும் பிகாஸ் ஆஃப் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்டடி. ஸோ தட் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஜியோ டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பகுதியிலேருந்து இப்படி பெண்ட் ஆகி 3க்கு நேரான பகுதியில் இப்படி போகும். ஸோ இதுக்கு பேர் ஜியோ டெயில்னு பேர். எவ்ரி 29 days அந்த லூனார் மந்த் இருக்கு இல்லையா, 6 நாளைக்கு இது வந்து ஜியோ டெயிலை ட்ராவல் பண்ண 3 எப்போவுமே. ஸோ தட் இஸ் ஜியோ டெயில் ஏரியான்னு பேர். சரியா? தென் GI டேக் ஃபார் மணிப்பூர் பிளாக் ரைஸ், கோரக்பூர் டெரகோட்டா அண்ட் கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாக் காவோன்னு பேர் அந்த ரைஸ். இந்த ரைஸ் தான் பிளாக் ரைஸ்னு பேர். இட் இஸ் அ மெடிசினல் ரைஸ் டு ட்ரெடிஷ்னல் மெடிசன். சாக்கோ அப்படின்ற அந்த ரைஸ் வந்து ஸ்பெஷல் அரோமா இதில் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் டைமில் தான் இதை எடுப்பாங்க. அவங்க கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்குறது. ஸோ ஏலக்காயெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு இது பயன்படுத்துவாங்க. இட்ஸ் லைக் ஒரு சின்ன குறிப்பிட்ட மணிப்பூரில் சாக்கோ அந்த கல்டிவேஷன் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் அது ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் கேட்டகரியில் இருக்கிற மெடிசினல் கேட்டகரியில் இருக்கிற இது வந்து GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ரைஸுக்கு. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். தென் கோரக்பூர் டெரகோட்டாவை பொறுத்த வரைக்கும் யூபியோட கோரக்பூர் அப்படின்ற பிளேஸில் நிறைய வில்லேஜஸ் வந்து இதை வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டிஷியன்ஸ் ஹேண்ட்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு GI டேக்குக்கு அண்ட் தென் இட் வாஸ் ப்ரொவைடட். ஸோ 1000 வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸோட டெரகோட்டாஸ் தான் இது எல்லாமே.
மண்ணிலேருந்து பண்ணக்கூடிய. ஸோ கோவில்பட்டி கடலை மிட்டாய் உங்களுக்கு தெரியும். கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் இது வந்து ஃபேமஸாக பண்ணப்படுது. தமிழ்நாடு ஃபுல்லாக இது ரொம்ப ஃபேமஸ். ஆல் ஓவர் வேர்ல்டு இது ஃபேமஸாக இருக்குது. இப்போது இது வந்து மெயினாக பண்ணக்கூடியது பீனட்ஸ் மூலமாக, பீனட்ஸ் வித் சிரப், அந்த ஜர்கரி எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து தாமிரபரணி வாட்டர். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஜிஐ டேக்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணக்கூடியது. அது வந்து வேறு இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்றப்போ இதுக்கு வந்து ஜிஐ டேக். ஸோ அது கலையாக இருக்கலாம், உணவுப் பொருளாக இருக்கலாம், ஸோ பிளான்ட் வெரைட்டிஸாக இருக்கலாம், எதுக்கு வேணால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இருக்கும்போது அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்னையில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு இப்போது. ஸோ தட்ஸ் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது ட்ரெண்டிங்காக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் மட்டும் கேட்கல, அதுக்கு முன்னாடி எல்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் ஜிஐ டேக் கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கடலை மிட்டாய் வந்து வேர்ல்டு லெவலில் அப்ரூவ் பண்ணப்படும். அண்ட் தென் வெப்சைட்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஈஸியாக. வேர்ல்டு லெவலில் இது கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய முடியும். ஸோ தென் 9th நியூஸை பொறுத்தவரை லைஃப் உதான் இனிஷியேட்டிவ். உதான்ன்றது லைக் அஃபோர்டபுள் ரேட்டில், கம்மியான ரேட்டில், லைக் 1 hour ட்ராவல் உள்ள பிளேஸஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய, ரீஜனல் ஏரியாஸை கனெக்ட் பண்ணக்கூடியதான். சின்ன ஃப்ளைட்லேருந்து பெரிய ஃப்ளைட், டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்துறது, அதன் மூலமாக ட்ரேடை டெவலப் பண்ணுறது, அதன் மூலமாக இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டை உருவாக்குறது. ஸோ அதான் உதான் திட்டத்தை பொறுத்தவரைக்கும். லைஃப் உதான்ன்றது என்ன பர்பஸ் அப்படின்னா, இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸ்னால ரொம்ப மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசின்ஸ் வந்து தேவை இருக்குது. மெடிக்கல் பீப்புள் வந்து லைக் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவை இருக்காங்க. அவங்கள ஏர் இந்தியா, அலையன்ஸ் ஏர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், பவன் ஹேண்ட்ஸ், அப்புறம் ப்ரைவேட் கேரியர்ஸ் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகிறது. மெடிக்கல் கார்கோ, இந்த ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கு பேர் தான் லைஃப் உதான். உதானுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, பட் இட்ஸ் எ உதான் இனிஷியேட்டிவ். சரியா? தென் அதுல்யா மைக்ரோவேவ் ஸ்டெர்லைசர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹீட் மைக்ரோவேவ் தான். ஒரு பர்சன் மேலே பேத்தோஜன்ஸ், வைரஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப 56 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 60 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ப்ரொவைட் பண்ணும். அதன் மூலமாக அந்த வைரஸ் வந்து கொல்லப்படலாம். ஸோ 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு ஹீட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பேத்தோஜன்ஸ் வந்து கொல்லப்படும். ஸோ அதனால இது யூஸ் பண்ண. இது மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், அந்த துப்புரவு பணியாளர்கள், லைக் கோவிட்-19 பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம், நர்சஸுக்கெல்லாம் இது ப்ரொவைட் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் நியூஸ். So that's all about today's current affairs. Thanks a lot for watching, students.